ஆரணியில் திடீரென பெய்த கோடை மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இரும்பேடு, கண்ணமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் லேசான மழை பெய்தது. காலை முதலே வெயில் வாட்டி வதக்கிய நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையால் மக்கள் அனல் காற்றில் இருந்து நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். கடந்த 15 நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் அனல் காற்று வீசியதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். இந்த நிலையில் கிருஷ்ணராயபுரம், மாயனூர், திருக்காம்புலியூர் உள்ளிட்ட கிராமங்களில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்தது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. ஏரி சாலை, நாயுடுபுரம், பள்ளங்கி பூம்பாறை, நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் மழையில் நனைந்தபடியே சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டனர். கோவையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக திடீரென்று கனமழை பெய்தது. கடந்த 1 மாதத்திற்கு மேலாக கடுமையான வெப்பம் நிலவிய சூழலில் பீளமேடு பகுதியில் திடீரென்று மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் விட்டு சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் டம்டம் பாறை அருகே மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது அவ்வழியாக வந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து மரத்தை அப்புறப்படுத்தினர். இதையடுத்து போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திருப்பியது. கோவை கூனியமுத்தூர் பகுதியில் பேக்கரியை மூடச் சொல்லி அந்த பகுதி உதவி ஆய்வாளர் கடை உரிமையாளரை தாக்கியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. கோவை காந்திபுரத்தில் உணவகம் ஒன்றில் போலீசார் தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வீடியோ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவையில் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வாடிக்கையாளர் மற்றும் ஊழியர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளரின் செயலுக்கு கோவை மாவட்ட ஹோட்டல்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக கோவை மாவட்ட ஹோட்டல்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உணவகங்கள் இரவு 11 மணி வரை செயல்படலாம் என்ற அரசு ஆணை இருக்கும்போது போலீஸ் நடத்திய இந்த தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கோவையில் உணவகத்தின் உரிமையாளர் மற்றும் வாடிக்கையாளர்களை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் முத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக கட்டுப்பாட்டு அறைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் கடையின் உரிமையாளர் மோகன்ராஜ் தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு கொடுத்தார். அத்துடன் பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் முத்துவை பணியிடை நீக்கம் செய்து கோவை மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் தெய்வாசீர்வாதம் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் கொரோனா விதிகளை பின்பற்றாத டீ கடைக்கு சீல் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பந்தய சாலை பகுதியில் உள்ள டீ கடையில் கொரோனா விதிகளை பின்பற்றவில்லை என கூறி மாநகராட்சி அதிகாரிகள் 20,000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு கடைக்கு சீல் வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கடை ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆசிரியர் பணி நியமனங்களில் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்ட உயரதிகாரிகள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறைவாரியான நடவடிக்கை மட்டுமல்லாது ஊழல் முறைகேடுகள் சம்பந்தமான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், நேர்மையான, வெளிப்படையான, தகுதியின் அடிப்படையிலான ஆசிரியர் தேர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும், தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் தொடரின் 4வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணி த்ரில் வெற்றி பெற்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது.
இதையடுத்து பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 222 ரன்கள் குவித்தது. அதிரடியாக விளையாடிய கேப்டன் KL ராகுல் 91 ரன்களும், தீபக் ஹூடா 64 ரன்களும் சேர்த்தனர். பின்னர் இமாலய இலக்கை நோக்கி ராஜஸ்தான் அணி களமிறங்கிய நிலையில் ருத்ர தாண்டவம் ஆடிய கேப்டன் சஞ்சு சாம்சன் சதத்தை பதிவு செய்தார். பஞ்சாப் அணியின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்த அவர் இறுதி வரை வெற்றிக்காக போராடினார். கடைசி பந்தில் 5 ரன்கள் தேவைப்பட்ட போது சிக்ஸருக்கு பந்தை தூக்கி அடித்த அவர் எல்லைக்கோடு அருகே கேட்ச் ஆகி விக்கெட்டை இழந்தார். இதன் மூலம் 4 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. உளுந்தூர்பேட்டை அருகே தேர்தல் நேரத்தில் காவலர் போல நடித்து பணம் பறித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேந்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஷாஜஹான் விதைநெல் விற்பனையில் ஈடுபட்டு வரும் இவரிடம் மர்ம நபர் ஒருவர் தேர்தல் நேரத்தில் வாகன சோதனையில் ஈடுபடுவது போல நடித்து 12,500 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றார். அதே நாளில் களமருதூர் அருகே 8,500 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரித்த தனிப்படை போலீசார் சென்னை அமிந்தகரையை சேர்ந்த கஜேந்திரன் என்பவரை தஞ்சாவூரில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகிறார்கள். சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் உதவி காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் கொட்டுக்காரம்பட்டி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை என்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சுந்தரபாண்டியன், மோகன் உள்ளிட்ட 20 பேர் கும்பலாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கொரோனா வழிகாட்டுதலை காட்டி அவர்களை கலைந்து போக கூறியுள்ளனர். அதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதில் சுந்தரபாண்டியனை கைது செய்த போலீசார் மற்றவர்களை தேடி வருகிறார்கள். புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி சந்தையில் 500 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் அதை பதுக்கி வியாபாரம் செய்த தாஜுதீன் என்பவரை கைது செய்தனர். இதுகுறித்த ரகசிய தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அப்துல் சலாம் என்பவரது கடையில் அதிரடி சோதனை செய்தனர். அப்போது 30 மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த 500 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கடை ஊழியரான தாஜுதீனை கைது செய்த போலீசார் கடை உரிமையாளர் அப்துல் சலாமை தேடி வருகின்றனர். சென்னையிலிருந்து சார்ஜாவுக்கு விமானத்தில் கஞ்சா கடத்த முயன்ற பெண் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மயிலாப்பூரைச் சேர்ந்த கற்பகம் என்ற பயணியிடம் விசாரித்திருக்கிறார்கள். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து அவருடைய உடைமைகளை சோதனையிட்ட போது 10 லட்சம் மதிப்புள்ள 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மொய்தீன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாடிச்சேரி முந்திரித்தோப்பு பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ஸ்ரீபெரும்புதூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கஞ்சா வாங்குவது போல் சென்ற போலீசார் விற்பனையில் ஈடுபட்ட கார்த்திக் என்ற இளைஞரை கையும் களவுமாக பிடித்தனர். 1 கிலோ 400 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கார்த்திக்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் ஆடை தயாரிப்பு நிறுவன ஊழியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் அருகே வெளிநாடுகளுக்கு துணிகள் தயாரித்து அனுப்பும் ஏற்றுமதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் நிறுவனம் மூடப்படுவதாக அறிவிப்பு வந்துள்ளது. ஊழியர்களிடம் எதுவும் கூறாமல் திடீரென்று வந்து அறிவிப்பை அறிவித்து 4 நாட்களாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிறுவனம் திடீரென்று மூடப்படுவதால் 3 மாதம் சம்பளம் முன்கூட்டியே வழங்க வேண்டும் எனவும் PF பணத்தை உடனடியாக திருப்பி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பழைய இரும்பு மார்க்கெட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இக்பால் சிறுமுகை சாலையில் உள்ள பழைய இரும்பு மார்க்கெட்டில் பழைய கார்கள் மற்றும் உதிரி பாகங்களை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இரும்பு மார்க்கெட் அருகே உள்ள குப்பை மேட்டில் பற்றிய நெருப்பு இக்பாலுக்கு சொந்தமான குடோனிலும் பரவியது. சில நிமிடங்களில் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பால் 12 கார்களும் உதிரி பாகங்களும் சேதமாகின. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகள் பசுமை தொழிற்சாலைகளாக மாற்றப்பட்டு வருகிறது. நாட்டின் மிகப்பெரிய தேயிலை கூட்டுறவு அமைப்பான இதன் கீழ் 16 தேயிலை தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. அதில் 2 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மற்றும் அதன் வளாகத்தை
சூழலியோடு ஒத்துத்தன்மையுடன் மாற்றும் முன்மாதிரி பயணியும் ஒரு பகுதியாக மகாலிங்கம் மற்றும் கட்டபெட்டா தொழிற்சாலை வளாகத்தில் பூர்வீக சோலை மரங்கள் நடவு செய்யப்பட்டு வருகிறது. சுவர்களில் சூழலியல் பாதுகாப்பின் அவசியம் குறித்தும் வன விலங்குகள், பறவைகளின் உருவங்கள் வரையப்பட்டு வருகிறது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடும்பத்துடன் தரிசனம் செய்தார். திருப்பதி வந்த அவர் அங்கிருந்த ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றார். அங்கு அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். மேலும் ரங்கநாயக்கர் மண்டபத்தில் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தம், லட்டு பிரசாதம் மற்றும் நினைவு பரிசுகளும் வழங்கி கௌரவித்தனர். பின்னர் கோவிலுக்கு வெளியே வந்த JP நட்டா அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி ஏழுமலையானிடம் வேண்டிக் கொண்டதாக தெரிவித்தார். திண்டுக்கல் அருகே இறுதி சடங்கிற்கு சென்ற 20 பேர் விபத்தில் சிக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே வீரசிக்கம்பட்டியை சேர்ந்த சொக்கம்பாள் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவரது உடலை திண்டுக்கல்லில் உள்ள மின்மயானத்தில் எரித்த உறவினர்கள் மினி லாரியில் வீடு திரும்பினர். அப்போது கள்ளுக்கடை பிரிவு என்ற இடத்தில் எதிர்பாராத விதமாக மினி லாரி கவிழ்ந்தது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நெல்லை நயினார் குளத்தில் சில்லறை விற்பனை பிரிவை மூடும்படி மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. நெல்லை கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 900-ஐ தாண்டியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக முதல் கட்டமாக சில்லறை விற்பனை பிரிவை மூடியுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. திருப்பூர் அருகே குடும்ப பிரச்சினையில் மனைவியை அரிவாளால் வெட்டிய கணவனை போலீசார் கைது செய்தனர். காங்கேயம் அருகே உள்ள கீரனூர் பகுதியில் வசித்து வருபவர் பழனிசாமி. இவரின் மனைவி பழனியம்மாள். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. சம்பவத்தன்று மீண்டும் பிரச்சினை ஏற்படவே கோபமடைந்த பழனிசாமி தன் மனைவியை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த பழனியம்மாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைந்த பழனிசாமியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலத்தில் அரசு பேருந்தில் முதியவரை தாக்கிய நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சத்தியமங்கலத்தில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த முதியவர் மற்றும் நடத்துனர் இடையே நுழைவுச்சீட்டு வாங்கும் போது சில்லறை கொடுப்பதில் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் நடத்துனர் குமார் முதியவரை தாக்கிய நிலையில் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த நிலையில் தகவல் அறிந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஈரோடு மண்டல அதிகாரிகள் நடத்துனர் குமாரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளனர். விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழை நீரால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். விருதுநகர் மெயின் பஜார், பழைய பேருந்து நிலையம், பாண்டியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இந்நிலையில் பழைய பேருந்து நிலையம் செல்லும் வழியில் மழைநீர் வடியாமல் தேங்கியதால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் அங்கு வெப்பம் தகுக்கிறது. சூடு தாங்க முடியாமல் மக்கள் அவதியுற்ற நிலையில் திடீரென்று மழை கொட்டியது. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பருத்தி சாகுபடிக்கு ஏதுவாக இருக்கும் என்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கரூரில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கோடை தொடங்கியது முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மக்கள் வெளியில் தலை காட்ட முடியாமல் வீடுகளிலேயே முடங்கியிருந்தனர். இந்நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ கனமழை கொட்டி தீர்த்தது. காற்றுடன் பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் மளமளவென குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மழை நீருடன் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் பீதியடைகின்றனர். ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் கடந்த 2 தினங்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் நகர் பகுதிகளில் உள்ள முக்கிய கடைவீதிகளிலும், தெற்கு ரத வீதி, பிள்ளையார் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் ஓடுகிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ள பொதுமக்கள், அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் இடியுடன் கூடிய சாரல் மழை பெய்தது. நாற்றம்பள்ளி பேரூராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புதுப்பேட்டை, வெலக்கல் நத்தம், மல்லகுண்டா, பச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் திடீரென இடி மின்னலுடன் சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இடியுடன் கூடிய மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். முசிறி தாப்பேட்டை பகுதியில் மதியம் வெயில் சுட்டரித்த நிலையில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் மிதமான மழை பெய்தது. இதனால் கடைவீதி மற்றும் தெருக்களில் மழை நீர் பெருக்கெடுத்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்ததை அடுத்து விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை அருகே குளத்தில் மூழ்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கந்தர்வக்கோட்டை அடுத்த சொக்கம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 10 வயதுக்கு உட்பட்ட 6 குழந்தைகள் அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி பகுதியில் இருக்கும் குளத்தில் குளிக்கச் சென்றனர். அப்போது விக்னேஷ் மற்றும் நிவேதா ஆகிய 2 குழந்தைகள் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கினர். மற்ற குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு குழந்தைகளை சடலமாக மீட்டனர். இது தொடர்பாக கந்தர்வக்கோட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இலங்கைக்கு கடத்த முயன்ற 3 டன் கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். எம்ஆர்கே நகரில் உள்ள வில்லாயுதம் என்பவருடைய தோப்பில் கடல் அட்டைகள் பதுக்கப்பட்டு இலங்கைக்கு கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது 2 டன் கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அங்கிருந்து வேகமாக சென்ற வாகனத்தில் இருந்தும் 1 டன் அளவுக்கு மேல் கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வாகன ஓட்டியை கைது செய்த போலீசார் வில்லாயுதத்தை தேடி வருகிறார்கள். கொரோனா விதிமுறையை மீறி நடந்த கோவில் திருவிழாவில் 2 தரப்பினரிடையே மோதல் உருவானது. விருதுநகர் அருகே உள்ள எரிச்சநத்தம் மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடத்த அரசு தடை விதித்து இருந்தது. அதனை மீறி நடந்த திருவிழாவில் முகக்கவசம், சமூக இடைவெளியின்றி பக்தர்கள் பங்கேற்றனர். குறிப்பாக பக்தர்கள் காவடி எடுத்த போது திடீரென 2 தரப்பினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு உருவானது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பூசி திருவிழாவில் 17,013 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கொரோனா தடுப்பூசி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 100 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டு முதல் நாளில் 7,172 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. 2ஆம் நாளில் 9,841 நபர்கள் தடுப்பூசிக்கு செலுத்தப்பட்டுள்ளது. கோவையில் கொரோனா தடுப்பூசி திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மருத்துவமனைகள், தடுப்பூசி மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வங்கிகள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு காலை 8 மணி முதல் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றன. கோவையில் நாள் ஒன்றுக்கு 10,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் கொரோனா விதிமுறைகளை தொடர்ந்து 3 முறை மீறும் வணிக நிறுவனங்கள் மூடி சீல் வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி எச்சரித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கை பணிகள் குறித்து அனைத்து அரசு அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டம் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மகேஸ்வரி, காஞ்சிபுரத்தில் மார்ச் மாதம் 1% இருந்த கொரோனா தொற்று ஏப்ரலில் 2% உயர்ந்துள்ளது என்றார். 30,500 பேர் நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளதாக கூறிய அவர், 3 முறை அபராதம் செலுத்தும் வணிக நிறுவனங்கள் மூடி சீல் வைக்கப்படும் என்றார். கோவையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தம் ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முருகானந்தம் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் நாகராஜனிடம் கேட்டறிந்தார். அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே முகக்கவசம் அணியச் சொன்ன அதிகாரிகளிடம் கடைக்காரர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் அரசு அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் சேத்தியாத்தோப்பு அருகே முகக்கவசம் தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முகக்கவசம் அணியாத கடைக்காரரை எச்சரித்து அவருக்கு அபராதம் விதிக்க முயன்றனர். இருந்தபோதும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த கடைக்காரர் அபராதம் வழங்க மறுத்தார். இதையடுத்து வேறு வழியின்றி அங்கிருந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வங்கி மேலாளருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சத்தியமங்கலம் கடைவீதியில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியின் மேலாளராக கொங்கு நகரைச் சேர்ந்தவர் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வங்கி கிளை மூடப்பட்டது. மேலும் வங்கி ஊழியர்கள் 7 பேர் உள்ளிட்ட 30 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து சுகாதார பணியாளர்கள் வங்கி வளாகத்தில் கிருமி நாசினி தெளித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வங்கி ஊழியருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அலுவலகம் மூடப்பட்டது. ராசிபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு வங்கியில் துணை மேலாளராக கேரளாவைச் சேர்ந்தவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கேரளாவிற்கு வாக்களிப்பதற்காக சென்று திரும்பிய அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதையடுத்து வங்கி அலுவலகத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் ராமர் கோயிலில் ராம நவமி திருவிழா துவங்கியது. பக்தர்களின் கோரிக்கையை தொடர்ந்து கோயில் வளாகத்திற்குள்ளேயே எளிமையாக விழா நடைபெற்றது. கருடாழ்வார் கொடியுடன் உபயதாரர்கள் கோயிலுக்குள் வீதி உலா வந்து மூலவர் சன்னதியில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர். கொரோனா அச்சுறுத்தலால் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அத்துடன் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருந்த தேரோட்டமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் செல்வ மாரியம்மன் வீதி உலா கொரோனா கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது. பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு செல்வ மாரியம்மன் புஷ்ப அலங்காரத்தில் வீதி உலா புறப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக செல்வ மாரியம்மனை வீடுகளில் இருந்தவாறே பெண்கள் தரிசனம் செய்தனர். 10க்கும் மேற்பட்ட நாதஸ்வர தவில் கலைஞர்கள் இன்னிசையோடு நடைபெற்ற வீதி உலாவில் அலகு காவடிகள் குத்தி பக்தர்கள் அம்மனோடு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி பங்குனி மாத பொங்கல் விழா நடைபெற்றது. பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூரில் முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது. இங்கு பங்குனி மாத பொங்கல் திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு கொரோனா கெடுபிடிகளால் பொங்கல் விழா நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். கோயில் திருவிழாக்களில் நிபந்தனையுடன் கலை நிகழ்ச்சிகளை நடத்த அரசு அனுமதிக்க வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து நாட்டுப்புற கலைஞர் நலசங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தினர் அரசின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் தங்களை ஒப்பந்தம் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கொரோனா கால சிறப்பு நிவாரண நிதியாக 2000 ரூபாய் அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்த நாட்டுப்புற கலைஞர்கள் நிவாரணம் மட்டும் போதாது, நிகழ்ச்சி நடத்த அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஊட்டியில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் படுகர் மக்களின் தேர் திருவிழா நடைபெற்றது. ஊட்டியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். பாரம்பரிய நடனமாடி பக்தி பாடல்களை பாடி படுகர் மக்கள் அம்மனை வழிபடுவர். இந்த ஆண்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கட்டுப்பாடுகளுடன் விழாவானது நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கோயில் வளாகத்திலேயே வீதி உலா வந்து அருள் பாலித்தார். இதில் படுகர் மக்கள் முகக்கவசம் அணிந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி கோட்டைமேடு புனித ஆக்னேஸ் அன்னை ஆலய தேர்பவனி விழா நடைபெற்றது. ஆலயத்தின் 33ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி வந்த நிலையில் மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தபடி விழாவில் கலந்து கொண்டனர்.
ரமலான் நோன்பு கேரள மாநிலத்தில் துவங்கிய நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்க துவங்கினர். கொரோனா அச்சம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள் தராவியா தொழுகை மற்றும் சஹர் உணவுக்கு பின் இன்று அதிகாலை குடும்பத்தினரோடு முகக்கவசம் அணிந்து தங்கள் வீடுகளிலேயே தொழுகை நடத்தினர். கடந்த ஆண்டும் ரமலான் நோன்பின் போது கொரோனா பரவல் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் கொரோனா அச்சம் நிலவுவதால் பொதுமக்கள் அனைவரும் இந்த தொற்று பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தற்போது 40 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. சிறிய அளவிலான வார்டில் ஒருவருக்கொருவர் சமூக இடைவெளியின்றி நெருக்கமாக நிற்கின்றனர். இதனால் கொரோனா தொற்று பரவ வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மக்களை கட்டுப்படுத்தி தடுப்பூசி குறித்த ஆலோசனை வழங்கும்படி கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை கிண்டியில் மெட்ரோ ரயில் பாதை தூணில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். கிண்டியில் செல்லம்மாள் மகளிர் கல்லூரி அருகில் அதிகாலை இருசக்கர வாகனத்தில் இரண்டு இளைஞர்கள் அதிவேகத்தில் சென்றுள்ளனர். மெட்ரோ ரயில் பாதை தூணில் இருசக்கர வாகனம் வேகமாக மோதியதில் அபிஷேக் என்பவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொரு இளைஞர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரின் முழுமையான விவரங்கள் தெரியாத நிலையில் கிண்டி போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த வெள்ளக்கல்பட்டியில் கல்குவாரி பகுதியில் இறந்த பெண்ணின் சேலை, பாவாடை, சட்டை, பின்னலுடன் தலைமுடி ஆகியவற்றை பொதுமக்களிடம் காட்டி தகவல் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அழுகிய நிலையில் எலும்புக்கூடு தெரிந்த நிலையில் அலங்கோலமாக இறந்து கிடந்த 30 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடல் ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு உடலை அனுப்பிய நிலையில் கருப்பூர் காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் இறந்த பெண் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர், எதற்காக இங்கே வந்தார், யார் அழைத்து வந்தது, உடன் வந்தவர்கள் யார் என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். சுற்றுப்பகுதி கிராமத்திலும் தண்டோரா போடப்பட்டு இறந்த பெண் குறித்த தகவல் கேட்கப்பட்டு வருகிறது. ஒசூர் அருகே புல்லட் வாகனத்தை திருடிச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மாருதி நகரைச் சேர்ந்த பாபு என்பவரின் புல்லட் ரக இருசக்கர வாகனம் 2வது முறையாகவும் திருடு போயுள்ளது. இதுகுறித்து பாபு அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நள்ளிரவில் வீட்டிற்குள் நுழைந்த நபர் புல்லட் வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி முழுவதும் கொன்றை மலர்கள் பூத்து குலுங்குவது காண்போரை கண்கவரச் செய்கிறது. முதுமலை வனப்பகுதி முழுவதும் கடும் வறட்சி ஏற்பட்டு மரம் முழுவதும் காய்ந்த இலைகள் உதிர்ந்து வரும் நிலையில் கொன்றை மலர்களில் மட்டும் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த பூக்களில் உள்ள தேனை சேகரிப்பதற்காக தேனீக்கள், பறவைகள் அதிக அளவில் கொன்றை மரங்களை நாடி வருகின்றன. மேலும் மலையாள மொழி பேசும் மக்கள் நாளை விஷு பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கொன்றை மலர்கள் பூஜைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில் வளாகம் முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது. இன்று அதிகாலை சுப்பிரபாதத்துடன் சுவாமி தரிசனம் தொடங்கிய நிலையில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். தெலுங்கு வருட பிறப்பை ஒட்டி ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகள் பசுமை தொழிற்சாலைகளாக மாற்றப்பட்டு வருகின்றன. நாட்டின் மிகப்பெரிய தேயிலை கூட்டுறவு அமைப்பான என்கோசர்வில் கீழ் 16 தேயிலை தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. அதில் 2 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மற்றும் அதன் வளாகத்தை சூழலியலோடு ஒத்த தன்மையுடன் மாற்றும் முன்மாதிரி பணியின் ஒரு பகுதியாக மகாலிங்கா மற்றும் கட்டபெட்டு தொழிற்சாலை வளாகத்தில் பூர்வீக சோலை மரங்கள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. சுவர்களில் சூழலியல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து வனவிலங்குகள், பறவைகளின் உருவங்கள் வரையப்பட்டு வருகின்றன.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பழைய இரும்பு மார்க்கெட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இக்பால் சிறுமுகை சாலையில் உள்ள பழைய இரும்பு மார்க்கெட்டில் பழைய கார்கள் மற்றும் உதிரி பாகங்களை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இரும்பு மார்க்கெட் அருகேயுள்ள குப்பை மேட்டில் பற்றிய நெருப்பு இக்பாலுக்கு சொந்தமான குடோனிலும் பரவியது. சில நிமிடங்களில் கொழுந்துவிட்டு இருந்த தீயால் 12 கார்களும் உதிரி பாகங்களும் சேதமாகின. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோசூர் அடுத்த தளியில் நரேஷ் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குருபரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் நரேஷ். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நரேஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிக்கன் பக்கோடா வாங்குவதற்காக தளி பகுதிக்கு சென்ற நரேஷை சுற்றி வளைத்த மர்ம நபர்கள் துரத்தி சென்று படுகொலை செய்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கூட்டுறவு வங்கி இயக்குநர் படுகொலையின் முக்கிய குற்றவாளியை 2 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கத்தைச் சேர்ந்த ரமேஷ் கூட்டுறவு வங்கி இயக்குநராக பணியாற்றி வந்தார். இவர் 2019ஆம் ஆண்டு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் விஸ்வநாதன், சுரேந்தர், செந்தில்குமார், சத்யா திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகினர். தற்போது முக்கிய குற்றவாளியான ராஜீவ் என்பவர் கைது செய்யப்பட்டதால் வழக்கில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சொக்கம்பட்டியில் கருப்பா நதி அணைக்கட்டு பகுதியில் மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 4 காட்டு யானைகள் தனது குட்டிகளுடன் உலா வருவதால் மலைவாழ் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் சொக்கம்பட்டியில் யானைகள் உலா வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட தேவாலா ஆட்சி பகுதியில் உலா வரும் 2 மதினா வகை காட்டு யானைகள் 8க்கும் மேற்பட்ட வீடுகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. தேயிலை தோட்டங்களில் 2 காட்டு யானைகளும் பதுங்கியுள்ளதால் தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2 யானைகளையும் விரட்டியடிக்க முதுமலையில் இருந்து 2 கும்கி யானைகள் கேட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். யானைகள் எந்த நேரத்திலும் தேயிலை தோட்டங்களில் இருந்து வெளியே வரும் என்பதால் பொதுமக்களை வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர். சேலம் மாநகரில் குழந்தை கடத்தல் கும்பல் ஊடுருவியுள்ளதாக பொய்யான செய்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சேலம் மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெளி மாநிலத்தைச் சேர்ந்த குழந்தை கடத்தல் கும்பல் சேலத்தில் முகாமிட்டு 5 முதல் 10 வயது வரை உள்ள குழந்தைகளை கடத்த திட்டமிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. தற்போது இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள சேலம் காவல்துறை, குழந்தை கடத்தல் கும்பல் தொடர்பாக பரவும் செய்திகள் அனைத்தும் பொய்யானது என்று தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே காங்கிரஸ் நிர்வாகி வீட்டில் 30 பவுன் தங்க நகை கொள்ளை போனது. செங்கல்பட்டு அருகே திம்மாவரம் பாலாறு பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் செங்கல்பட்டு மாவட்ட காங்கிரஸ் இளைஞரணி தலைவராக இருந்து வருகிறார். இவர் சென்னை சென்றிருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 30 பவுன் தங்க நகைகள், 3 லட்சம் பணம், வெள்ளிப் பொருட்கள் மற்றும் விலை உயர்ந்த கேமராக்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தில் பதிவாளருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விழா முன்னேற்பாடு கூட்டத்தில் பங்கேற்ற பதிவாளருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பட்டமளிப்பு விழா ஆளுநர் தலைமையில் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. அம்பேத்கர் பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மோட்டூர் பகுதியில் அதற்கான ஏற்பாடுகளை அப்பகுதி மக்கள் செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த சுவற்றில் வரையப்பட்டுள்ள பெரியார் மற்றும் அம்பேத்கர் படங்களை வண்ணம் தீட்டி புதுப்பித்துள்ளனர். இந்நிலையில் அதிகாலையில் மர்ம நபர்கள் சிலர் பெரியார் மற்றும் அம்பேத்கர் படங்களின் மீது மாட்டு சாணத்தை வீசி சென்றதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடி கண்டனம் தெரிவித்தனர். புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரவாயலில் லிப்ட் கேட்பது போல நடித்து வழிப்பறியில் ஈடுபட்ட இளம்பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்போரூரைச் சேர்ந்தவர் கணேஷ். இவர் மதுரவாயல் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது இளம்பெண் ஒருவர் லிப்ட் கேட்டுள்ளார். இதற்காக கணேஷ் வாகனத்தை நிறுத்தியபோது அங்கு மறைந்திருந்த 3 பேர் வேகமாக வந்து கணேஷிடம் இருந்த பணம், செல்போனை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கணேஷ் அளித்த புகாரின் பேரில் நெற்குன்றத்தைச் சேர்ந்த முத்துலட்சுமி, பரசுபாலன், உதயகுமார், முத்துக்குமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உதகையில் கொரோனா வேகமாக பரவி வருவதால் வழக்கறிஞர்களுக்கு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அதில் 45 வயதிற்கு மேல் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டது. மேலும் சுற்றுலா தலங்களான அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, ரோஜா பூங்கா, மலை ரயில் நிலையம் இடங்களில் வெப்ப பரிசோதனைக்கு பிறகே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்த அதிகாரிகள் அவர்களுக்கு முகக்கவசம் இலவசமாக வழங்கினர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாமல் வெளியே வருபவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என ஆட்சியர் ஜான் லூயிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா விதிகளை கடைபிடிக்காத வணிக வளாகங்கள், விழாக்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து சுகாதாரத்துறையினர் உரிய அபராதம் விதிக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு நீதிமன்றம், ராட்டனக்கிணறு ஆட்சியர் அலுவலகம் ஆகிய பகுதிகளில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.